வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நினைக்கிறேன், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் ப்ரேயர் என்னைக்கு உங்களுக்காக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் சிம்பிளாக நம்ம இஞ்சி பூண்டு எப்படி ரெடி பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இது எந்த அளவுக்கு சரி ரெடி பண்ணி வைக்கலாம், நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு பாருங்க, இவ்வளோ பூண்டு எடுத்துருக்கேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, உரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது உரித்து எடுத்துட்டு அதுக்கு அளவான இஞ்சி வச்சுருக்கேன். அதாவது இது 1 மடங்குனா பாதி மடங்கு இஞ்சி போதும். ரொம்ப இஞ்சி போட்டாலும் அது சரியாகாது. அதனால் இது 1 மடங்குனா இது பாதி. இவ்வளோ பூண்டுக்கு இவ்வளோ இஞ்சி வச்சுருக்கேன். இதை நான் உரிச்சிட்டு இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிப்பேன். பாருங்க, நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் அந்த பூண்டை நிறைய உரிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக இருக்கிறதுனால அது லேட் ஆகும். எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே உடம்புக்கு நல்லது இந்த சின்ன பூண்டு தான். இது பாருங்க, இஞ்சி நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இப்படி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது 2 என்ன பண்ணணும், நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா வடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். இவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறது. நான் சொன்ன அளவு எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, எவ்வளோ இருந்துச்சு பூண்டு, இப்போ எவ்வளோ கரெக்டாக வந்துருக்காங்க, அளவு சரியாக இருக்கும். இது எனக்கு 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் வரும். நான் 1 வாரம் 10 நாளுக்குள்ளது மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். 1 மாதத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது, அது கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த 1 வாரம் 10 நாளில் நம்ம செஞ்சு வச்சோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது இஞ்சியும் பூண்டையும் நல்லா கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்புறமா அதை அரைக்கணும். பாருங்கள், நம்ம கழுவி வச்ச இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் வந்திருக்கு டோட்டல். பாருங்கள், இது இவ்வளோ பெரிய டப்பா தான். இந்த உங்களுக்கு இது நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒரு நான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த பூண்டு இருக்குல்ல, குட்டி குட்டியாக, இது உரிக்கிறதுக்கு கஷ்டம்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இதை இப்படி எடுத்துட்டு பல்லாக எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி லைட்டாக கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஒரு பையிலையோ இல்லைன்னா ஒரு துணியிலையோ போட்டு டைட்டாக கட்டிட்டு கையில் இப்படி கசக்குனாலும் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம துணி துவைக்கிற மாதிரி அடித்தாலும் அந்த தோலெல்லாம் வந்துடும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.